இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான அன்பார்ந்த இறை மக்களை, மாலை வேளையில் இறைவனுடைய பிரசன்னத்தில் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். இன்றைய நாள் முழுவதும் எல்லாம் வல்ல இறைவன் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு அருளிய ஒரு ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைத்தனங்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்ற வேளையில், இனிவரும் நாட்களிலும் வருடங்களிலும் இறைவனுடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் நிறைவாக கிடைக்கப்பெற வேண்டும் என்றும், என்றுமே இறைவனுடைய திட்டத்தின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கொண்டு செல்ல இறைவன் துணை நிற்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இறைவனோடு நாங்கள் வைத்திருக்கின்ற உறவை என்றுமே புதுப்பித்து கொள்ளவும், இறை இயேசு எங்கள் ஒவ்வொருவருக்கும் யார் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அந்த உறவை நாங்கள் ஒரு நெருங்கிய உறவாக மாற்றிக்கொள்ள இறைவன் துணை நிற்க வேண்டும் என்றும் இந்த கல்வாரி பலியில் விசேட விதமாக எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் எல்லாம் வல்ல இறைவனை நோக்கி மன்றாடுவோம். இன்றைய நாளில் இந்த கல்வாரி பலியானது நன்றி திருப்பலியாக ஒரு சகோதரியின் நன்றி திருப்பலியாகவும், ஜார்ஜ் வாம்பேக் இவருடைய ஆண்மலை பாற்று திருப்பலியாகவும், மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் இக்கல்வாரி பலியை ஒப்புக் கொடுப்போம். அன்பார்ந்த இறைமக்களை, தூய மறைநிலை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை இப்போது மௌனமாக ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். அன்பார்ந்த இறைமக்களே, இன்றைய நாளில் நாங்கள் புனிதர்கள் கோஸ்மஸ் தமியோன் மறை சாட்சியுடைய நினைவு நாளையும் இந்த கல்வாரி பலியினூடாக நினைவு கூறுகின்றோம். செவிப்போமாக. ஆண்டவரே, நிலையான மாட்சியா நீர் அணி செய்த உடைய புனிதர்கள் கோஸ்மஸ் தமியோன் ஆகியோர் நினைவு நாளை நாங்கள் கொண்டாடுவதால் நீர் மாட்சி பெறுவீராக. முது சொல்லற்கரிய பராமரிப்பினால் நீர் எங்களுக்கு உதவி புரிவீராக. உமோடு ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். தாரியு அரசனார் 2ஆம் ஆட்சியாண்டில் 7ஆம் மாதத்தில் 21ஆம் நாளன்று ஆண்டவரின் வாக்கு இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக அருளப்பட்டது. யூதாவின் ஆளுநரும் செல்தியோனின் மகனுமாகிய செருபாலிடம் தலைமை குருவும் யோசாத்தின் மகனுமாகிய யோசுவாவிடமும் மக்கள் எஞ்சியிருப்போர் அனைவரிடமும் இப்பொழுது நீ போய் இவ்வாறு சொல், இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை கண்டவர் எவராகிலும் உங்களிடையே இன்னும் இருக்கின்றனரா? இப்போது இது உங்களுக்கு எக்கோலத்தில் தோன்றுகிறது. இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் தோன்றுகிறது அல்லவா? ஆயினும் செர்பா போல மன உறுதியோடு இரு என்றார் ஆண்டவர். தலைமை குருவும் யோசத்தாவின் மகனுமாகிய யோசுவாவே, மன உறுதியோடு இரு. நாட்டிலுள்ள அனைத்து மக்களே ஊக்கங்கொள்ளுங்கள், பணியை தொடருங்கள், ஏனெனில் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்கின்றார் படைகளின் ஆண்டவர். நீங்கள் எகிப்தினின்று புறப்பட்டு வந்தபோது உங்களுக்கு நான் அளித்த வாக்குறுதியின்படி
உங்கள் நடுவில் எனது ஆவி நிலை கொண்டிருக்கிறது, அஞ்சாதீர்கள். ஏனெனில் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இன்னும் சிறிது காலத்தில் நான் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் பாலை நிலத்தையும் நடுக்கமுறச் செய்வேன். வேற்றினத்தார் அனைவரையும் நிலைகுலையச் செய்வேன். அப்போது வேற்றினத்தார் அனைவரின் விருப்பத்துக்குரியவர்களும் இங்கு வந்து சேரும். இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன் என்கின்றார் படைகளின் ஆண்டவர். வெள்ளி எனக்கு உரியது, பொன்னும் எனக்கு உரியது என்கின்றார் படைகளின் ஆண்டவர். இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுதியாயிருக்கும் என்கின்றார் படைகளின் ஆண்டவர். இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்கின்றார் படைகளின் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு: கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளின் மீட்பு செயலுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளே, என் நேர்மையை நினைநாட்டும். இறை பற்றில்லா இனத்தோடு என் வாழ்க்கைக்காக வாதிடும். வஞ்சகம் கொடுமையையும் நிறைந்த மனிதர் கையினின்று என்னை விடுவித்தருளும். கடவுளின் மீட்பு செயலுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளே, நீரே என் ஆற்றல். ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீர்? எதிரியால் ஒதுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நாட வேண்டும்? கடவுளின் மீட்பு செயலுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். மொழியையும் உண்மையையும் அனுப்பியவரும் அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கு உமது உறைவிடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கும். கடவுளின் மீட்பு செயலுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உண்மை புகழ்ந்திடுவேன். கடவுளின் மீட்பு செயலுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். Hallelujah, 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 Hallelujah. மானிட மகன் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்பு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவரிடம், நான் யார் என மக்கள் சொல்கின்றார்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினர் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றார்கள் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கின்றீர்கள் என்று அவரிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவரிடம் அவர் கண்டிப்பாக கூறினார். மேலும் இயேசு, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும்
மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். இது இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். அன்பார்ந்த இறை மக்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து பழியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரை மக்களின் காணிகளை கனிவுடன் ஏற்றல் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள இல்லாமல் இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இடங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்து உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரு இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு கூறுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீவையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடுளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் வீர விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினையை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
திருமண் என்று மகோழியம் பெரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நிறுவனங்களும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அப்போஸ்தலிக பரிபாலகர் அண்டன் ரஞ்சித் ஆண்டகை எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த கல்வாரி பலியில் பங்கு கொள்கின்ற எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் வாழ்க்கையிலும் இருக்கின்ற மன்றாட்டுகளுக்கும் சபங்களுக்கும் நீர்தாமே நிறைவாக செவி சாய்த்து உம்முடைய விருப்பத்தின்படி அவற்றை எங்களுடைய தாய் சதாசாக அன்னையின் வழியாக நிறைவாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் பெற்றுத்தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இன்றைய நாள் இந்த கல்வாரி பலியை நன்று திருப்படியை ஒப்புக் கொடுக்கின்ற சகோதரி நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் ஆன்ம இளைப்பாற்றுக்காக நினைவருகின்ற ஜோர்ஜ் வெம்பெக் இவருக்கு நீர்தாமிய நித்திய இளைப்பாற்றை நிறைவாக அளித்தரலும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித இன்னாசியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரமரல உம்மை வேண்டுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. இறையேசுவை புரிந்து கொள்வதில் மட்டுமல்ல, மாறாக தனிப்பட்ட ரீதியாக நாங்கள் ஒவ்வொருவரும் இறையேசுவை அனுபவித்து வாழ்கின்ற ஒரு ஆன்மீக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள பரமதந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை நான் உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதருக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை மற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் அனைவரோடும் என்றும் எப்போதும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் அளிக்கும் நிலையான சமாதானத்தை நாம் ஒருவர் மற்றவர்களோடு அன்புடன் தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவர். செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே,
நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். செபிப்போமாக. ஆண்டவரையும் அருளடையங்களால் புத்திரி பெற்ற எங்களுக்கு உமது இடையிறாத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை மறைவுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். நற்செய்திக்கு என்றும் சான்று பகர இறையன்பில் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே இன்று மேறிந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்று மேறிந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.